நயினார் எடப்பாடி போட்ட ரகசிய டீல். உச்சகட்ட கோபத்தில் அண்ணாமலை. இதற்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். டெல்லியில் போட்டு தாக்க முடிவு. அமித்ஷாவுக்கு பறந்த முக்கிய கடிதம். வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வைக்கப் போவது உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அதிமுக தலைமையில்தான் ஆட்சி என்பதை அமித்ஷா உறுதிப்படுத்திவிட்டார். ஆனபோதிலும் கூட்டணி ஆட்சிதான் என்பதை அவர் திரும்ப திரும்ப கூறி வருகிறார். ஆனால் இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியோ கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பில்லை, கூட்டணிக்கு தலைமை தாங்கும் நான் தான் அது குறித்து முடிவு செய்வேன், அமித்ஷா முடிவு செய்ய முடியாது என்பது போன்று அவர் தற்போது கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார். இதற்கு முக்கிய காரணம் தற்போதைய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எடப்பாடியுடன் மிக நெருக்கமாக இருந்து வருகிறார். அதோடு அவரும் கடந்த காலத்தில் அதிமுகவில் இருந்தவர் என்பதால் தமிழ்நாட்டில் மீண்டும் அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்பதில்தான் அவர் ஆர்வமாக இருக்கிறார். அதிமுக ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்பதற்காகவே பாஜக அந்த கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்பதில் அவர் கருதி வருகிறார். அதோடு அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்று சொல்லும் விவகாரத்தையும் நயினார் நாகேந்திரன் காதில் வாங்கிக் கொள்வதாக தெரியவில்லை. எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என்ற தோணியிலேயே அவர் மீடியாக்களுக்கும் பேட்டி கொடுத்து வருகிறார். அதே போன்று பாஜகவை சார்ந்த தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பலரும் எடப்பாடியின் ஊதுகுழலாகவே மாறிவிட்டார்கள். இந்த விவகாரத்தில் அண்ணாமலை மட்டுமே தனித்து நிற்கிறார். மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் குரலாக ஒலிக்கிறார். அமித்ஷாவை பொறுத்தவரை அதிமுக மட்டுமே ஆட்சி அமைக்கும் என்று அவர் சொல்லவில்லை, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றுதான் கூறியிருக்கிறார். அதனால் இந்த விஷயத்தில் பாஜகவினரும் எடப்பாடி பழனிசாமியின் கருத்தை பிரதிபலித்து வருவது வேதனையாக உள்ளது. ஆனால் இந்த விஷயத்தில் நான் அமித்ஷாவின் குரலாகவே ஒலிப்பேன். அவர் எடுத்த முடிவை நிறைவேற்றி காட்ட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறேன் என்று கூறி வரும் அண்ணாமலை இப்போது நயினார் நாகேந்திரன் செயல்படும் விதத்தை பார்க்கும்போது 11.5% வாக்குகளை பெற்றுள்ள பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அதற்கான தொகுதிகளை கொடுக்க மாட்டார். 3% பெற்ற கடந்த காலங்களை போன்று 20 தொகுதியோடு முடித்துக் கொள்ளலாம் என்றுதான் நினைப்பார். அந்த அளவுக்கு இவர் அவரிடத்தில் இறங்கி செல்கிறார். கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி 18.5% எடுத்திருக்கிறோம், அதிமுக கூட்டணி 20% எடுத்தார்கள். இரண்டுக்கும் இடையேயான குறைவான வித்தியாசம்தான் உள்ளது. அந்த அளவுக்கு தற்போது பாஜகவும் தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கிறது. அதனால் அதை மனதில் கொண்டு தொகுதி பங்கீடு நடத்த வேண்டும். ஆனால் இப்போது நடப்பதை பார்த்தால் எடப்பாடி பழனிசாமி கொடுப்பதை நயினார் நாகேந்திரன் அப்படியே வாங்கிக் கொள்வார் போல் தெரிகிறது. கூடுதலாக வேண்டும் என்று ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டார். அவரது செயல்பாடு பேச்சும் அப்படித்தான் இருக்கிறது என்று தனது எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார் அண்ணாமலை. அது மட்டுமின்றி தற்போது எடப்பாடி பழனிசாமி வலுவான கூட்டணி அமைத்து தன் தனி பெரும்பான்மை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக அதிமுக போட்டியிடும் தொகுதிகளையும் ஒரு பட்டியல் போட்டு உள்ளாராம். அந்த பட்டியலை தனக்கு நெருக்கமான அதிமுக புலிகள் மூலம் தெரிந்து கொண்ட அண்ணாமலை கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார். காரணம், கடந்த தேர்தலில் பாஜகவுக்கு அதிகமான ஓட்டுகள் கிடைத்த தொகுதிகள் எல்லாம் அதிமுகவின் பட்டியலில் உள்ளதா. இந்த பட்டியல் போட்ட விவகாரம் நயினார் நாகேந்திரனுக்கு தெரிந்தபோதும் அதற்கு அவர் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லையா. நீங்கள் செய்தால் அது சரியாகத்தான் இருக்கும் என்பது போன்று எடப்பாடி பழனிசாமி இடத்தில் கூறிவிட்டாராம். அதோடு கடைசி நேரத்தில் அமித்ஷா இடத்தில் இது குறித்து பேசி நம் ஒப்புதல் வாங்கிவிடலாம், உங்களுடன் எப்போதும் நான் இருப்பேன் என்று எடப்பாடிக்கு நயினார் நாகேந்திரன் உறுதி அளித்திருக்கிறாராம். இந்த தகவல் அண்ணாமலையின் கவனத்திற்கு வந்ததை அடுத்து உச்சகட்ட கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறார். ஏற்கனவே 2026 சட்டமன்ற தேர்தலில் 60 தொகுதி வரை போட்டியிட வேண்டும் என்று திட்டமிட்டுள்ள அண்ணாமலை அது எந்தெந்த தொகுதி என்கின்ற பட்டியலையும் தயார் செய்து வைத்திருக்கிறார். அதோடு யார் யாரை வேட்பாளராக களம் இறக்கினால் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பது குறித்த ஒரு பட்டியலையும் போட்டு வைத்திருக்கும் அண்ணாமலை அது குறித்து அமித்ஷாவிடத்தில் ஒரு ஆலோசனை நடத்தி அந்த பட்டியலின்படி 60 தொகுதிகளை பாஜகவுக்கு வாங்குவதோடு நான் குறிப்பிட்டுள்ள வேட்பாளர்களை களத்தில் இறக்கினால் வெற்றி வாய்ப்பு அதிகரிப்பதோடு தமிழ்நாட்டில் பாஜகவும் மிகப்பெரிய அளவில் வளர தொடங்கிவிடும் என்பதை அமித்ஷாவிடம் தெரிவிக்கவும் திட்டமிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் அடுத்த முறை அமித்ஷா தமிழகம் வரும்போது அவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த அண்ணாமலை இப்போது எடப்பாடி சொல்லும் அனைத்து முடிவுகளுக்கும் நயினார் நாகேந்திரன் தலையாட்டி கொண்டிருப்பதால் இது பாஜகவின் வெற்றியை பெரிய அளவில் பாதிக்கும் என்பதனால் கூடிய சீக்கிரமே டெல்லி சென்று அமித்ஷாவிடம் ஒரு அவசர சந்திப்பு நடத்தப் போகிறாராம்.
குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அதிமுக தலைமையில் மட்டுமே ஆட்சி என்பதை திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார். அதோடு இந்த கூட்டணிக்கு நான் தான் தலைவர், அதனால் நான் எடுப்பதுதான் முடிவு என்ற நிலைமைக்கு அவர் வந்துவிட்டார். அவரை இப்படியே விட்டால் இந்த முறையும் பாஜகவுக்கு 20 தொகுதியோடு முடித்து விடலாம் என்றுதான் கணக்கு போடுவார். அதோடு அதிமுகவுக்கு எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி கிடைக்காதோ அந்த தொகுதிகளை நம்மிடம் தள்ளிவிடுவார். அதனால் ஆரம்பத்திலேயே அவருக்கு ஒரு தடைக்கல் போட்டு வைக்க வேண்டும். ஆனால் நயினார் நாகேந்திரன் இந்த விஷயத்தில் அவருக்கு எந்த தடையும் ஏற்படுத்த மாட்டார். எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாலும் அதுதான் இவருக்கு வேத வாக்காக உள்ளது. அதனால் அடுத்த முறை நீங்கள் தமிழகம் வரும்போது நமக்கான தொகுதி என்னென்ன என்ற பட்டியலை முன்கூட்டியே எடப்பாடியிடம் கொடுத்து விட வேண்டும். கடைசி நேரத்தில் சொன்னால் நான் ஏற்கனவே இந்த தொகுதியை ஒதுக்கிவிட்டேன், என் கட்சியின் வேட்பாளர்களை களத்தில் இறக்கியும் விட்டேன் என்று அவர் தேவையில்லாத காரணங்களை எல்லாம் சொல்லுவார். அதனால் இப்போதே அவருக்கு பாஜக போட்டியிடும் தொகுதிகளை உறுதிப்படுத்திவிட வேண்டும் என்று அண்ணாமலை அமித்ஷா இடத்தில் ஒரு கோரிக்கை வைப்பதற்காக டெல்லி புறப்பட்டு செல்ல இருக்கிறாராம். இப்படி அண்ணாமலை தமிழ்நாட்டு அரசியல் குறித்து டெல்லி சென்று அமித்ஷா இடத்தில் பேச தயாராகி இருப்பது நயினார் நாகேந்திரன் தரப்புக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாம். அடுத்த செய்தி, மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக போராட்டத்தை தூண்டிவிட்ட திமுக. கோவையில் நடந்த பரபரப்பு சம்பவம். மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கும் திமுகவுக்கும் இடையே கடுமையான விவாதம் ஏற்பட்டது. குறிப்பாக மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்கவில்லை என்றால் அதற்கான நிதி தமிழ்நாட்டுக்கு தரமாட்டோம் என்று தர்மேந்திர பிரதான் கூறியிருந்தார். இதனால் அவருக்கும் திமுக எம்பிகளுக்கும் இடையே லோக்சபாவிலும் மோதல் நடந்தது. இப்படியான நிலையில் நேற்று கோவை வந்திருந்தார் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான். அப்போது அங்குள்ள ஒரு ஹோட்டலில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை, வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பல பாஜக புள்ளிகள் மற்றும் தொழில் அதிபர்களுடன் அவர் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அந்த கூட்டத்திற்கு பிறகு அங்கிருந்து அவர் புறப்பட்டு சென்றபோது அவருக்கு எதிராக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக தமிழகத்துக்கு கல்வி நிதி தர மறுத்ததால் லட்சக்கணக்கான பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லி அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். அதை தடுத்து அவர்களை காவல்துறையினர் கைது செய்தார்கள். குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை மத்திய அரசுக்கு எதிராக தாங்கள் நேரடியாக போராட்டத்தில் ஈடுபட மாட்டார்கள். இதுபோன்ற சில அமைப்புகளை தூண்டிவிட்டு தங்களது எதிர்ப்பை காட்டுவார்கள். அப்படித்தான் இந்த மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினர் திமுக சார்பாக தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளார்கள். அது குறித்த புகைப்படங்கள் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. பதவி நீக்கம் செய்யப்படும் நீதிபதி யஸ்வந்த் வர்மா. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர் யஸ்வந்த் வர்மா. இவரது வீட்டில் கட்டுக்கட்டாக பண மூட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்ட விவகாரத்தில் இவர் நீதித்துறையில் ஊழல் செய்திருப்பது நிரூபணமானது. அதையடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதி அவரை தாமாக ராஜினாமா செய்ய சொன்னார். ஆனால் அதற்கு யஸ்வந்த் வர்மா மறுத்துவிட்டார். பொதுவாக ஒரு நீதிபதி தாமாக ராஜினாமா செய்யவில்லை என்றால் அவரை 100 லோக்சபா எம்பிக்கள் 50 ராஜ்யசபா எம்பிக்கள் வாக்களித்துதான் பதவி நீக்கம் செய்ய முடியும். அதனால் அதற்கான முயற்சியில் பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஈடுபட்டு வந்தார். இந்த நிலையில் தற்போது அவர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், ஆரம்பத்தில் நீதிபதி யஸ்வந்த் வர்மாவுக்கு சிலர் ஆதரவு தெரிவித்தாலும் நீதித்துறையானது மக்களுக்கு நீதி சொல்லக்கூடிய ஒரு துறை. இதற்குள் ஊழல் இருந்தால் அது அனைவருக்கும் கேடு விளைவிக்கும் செயலாகிவிடும். அதனால் இந்த விஷயத்தில் அனைத்து மக்களவை எம்பிக்களும் அவரை நீதிபதி பதவியிலிருந்து நீக்குவதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தேன். அதை ஏற்று தற்போது அனைத்து எம்பிக்களும் நீதிபதி யஸ்வந்த் வர்மாவை நீக்குவதற்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாக அறிவித்துள்ளார்கள். நீதித்துறையின் இந்த ஊழலுக்கு எதிராக அனைத்து எம்பிக்களும் ஒன்றிணைந்திருப்பது மகிழ்ச்சியாக உள்ளது. அதனால் விரைவில் மக்களவையில் ஓட்டெடுப்பு நடத்தி அவரது நீதிபதி பதவியை பறித்து விடுவோம் என்று தெரிவித்திருக்கிறார் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு.